ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ எல்லாருக்குமே இருந்த ஒரு குழப்பம், அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வெண்ணிலாவோட மாமா லைவ் ஸ்ட்ரீம் வந்திருந்தாங்க. அந்த வீடியோ நிறைய பேரும் பார்த்துருக்காங்க. அதில் முக்கியமான விஷயமும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நோட் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்டேயுமே ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தாங்க, விஜய் ஜெயிலுக்கு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி. அவங்ககிட்ட நான் நோ அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் கொடுத்துருந்தேன். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக அவர் வீட்டுக்கு, அதாவது தாத்தா வீட்டுக்கே போன மாதிரி அப்டேட்ஸ் நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயில் அந்த 2-3 நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நைட் ஷூட் போய், அதுவும் அந்த ஏஆர்எஸ் கார்டனில் ஃபுல்லாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஷூட் போயிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அந்த ஷூட் முடிஞ்சதுமே பார்த்தீங்கன்னா காவேரி அவங்க வீட்டுக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா தாத்தா வீட்டுக்கும் போவாங்க. போன மாதிரி தான் நமக்கு அப்டேட்ஸ் ஷேர் ஆயிருந்துச்சு. பட் ஆனால் ஃபோட்டோஸ் கிடைக்காட்டியும் நான் அப்டேட்ஸ் கேள்விப்பட்டேன். ஒரு முக்கியமானவங்க ஒருத்தவங்க ஷேர் பண்ணதான். பட் நமக்கு எதையுமே நம்ப முடியாது. டீம் என்ன வேணாலும் டிசைட் பண்ணுவாங்க லாஸ்ட் மினிட்ல. நம்ம எதையுமே நம்ப முடியாது. அப்படி என்னடா அப்டேட் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. வெண்ணிலா மாமா என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு போகிற மாதிரியும் வரும், நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல பாசிட்டிவ் ட்ராக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் ஜெயிலுக்குலாம் போக மாட்டார். பட் அங்கே வெளியில் எடுக்கிறதுக்கு, அதாவது அந்த சித்தப்பா பார்த்தீங்கன்னா நிறைய பொய் சொல்லிகிட்டே இருக்கார் இல்லையா. எல்லா விஷயத்தையும் இப்போ ரீசெண்டாக பேசினார் இல்லையா கோவிலில், அதை கூட கனெக்ட் பண்ணி நம்ம விஜய் மேலே மேலும் மேலும் பொய் புகார் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதனால் விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெயிலில் போட்டிருப்பாங்களே தவிர அவர் மேலே தப்பு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே அவங்க போட்டிருந்தாலும் ஜெயிலுக்கே போனாலும் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக காவேரி விஜய்க்காக நிற்கும் போது அவங்க எப்படி வேணாலும் போராடி அங்கேருந்து விஜயை மீட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ ரொம்ப நாளாக இருக்க மாட்டாங்க. மேபி எதுவும் அந்த ஒன் டே நைட் மட்டும் இருக்க பாசிபிள் இருக்குது. பிகாஸ் அந்த நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ் கார்டனில் ஷூட் போனதுனால மேபி அது ஒரு நாள் நைட் மட்டும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. பிகாஸ் நம்ம காவேரி ரொம்ப ரொம்ப கிளவர். ஸோ எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா போராடி இங்கே விஜய் மீட்டு கொண்டு வந்துடுவாங்க. சில முக்கியமான விஷயம், என்னதான் ஜெயிலில் இருந்தாலும் காவேரி விஜய்க்காக நிற்கிறத பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு விஜய் ஜீப்பில் கூப்பிட்டு போகும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இல்லை ஜெயிலெலாம் பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கொண்டு போக மாட்டாங்க. பட் கொண்டு போனால் இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தெரியல, எதை வேணாலும் எதிர்பார்க்கலாம். மகாநதியை பொறுத்த வரைக்கும் எதிர்பாருங்கள். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது நம்மளால் எதிரே பார்க்க முடியாத அளவுக்கு. ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ஜெயிலுக்கு போயிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் ஸ்டோரியை என்ஜாய் பண்ணுங்கள், கோ வித் ஃப்ளோவில் போங்க. கண்டிப்பாக எல்லாமே ஒரு இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு பாசிட்டிவாக ஒரு இதில் முடியுங்கிறதுல எல்லாருமே ஒரு ஹோப்பில் பார்ப்போம். பிகாஸ் எனக்கு பிரவீன் பண்டார் சார் மேலேயும் ஒரு முழு நம்பிக்கை இருக்குது. ஸோ கேப்டன் ஆஃப் தி ஷிப் நம்ம ரொம்ப அடிவாங்க விட மாட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ வெண்ணிலாவோட மாமாவோட லைவ் நான் ஃபுல்லாக பார்க்கலங்க. அந்த கடைசியாக அந்த இது மட்டும் தான் பார்த்தனால எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இந்த லைவ் ஃபுல்லாக யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இது நான் சொல்லாமல் வேறு ஏதாச்சும் சொல்லியிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ விஜய் ஜெயிலுக்கு போவாரா இல்லை போக மாட்டாரா, இல்லை இது எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? பிகாஸ் அதில் நடிக்கிற ஆர்டிஸ்டே சொல்லும்போது நம்ம ஒரு பக்கம் திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் இருந்தாலும் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க எதனால் அப்படி சொன்னாங்கன்னு நமக்கு தெரியல. மேபி அவங்க அறியாமல் சொன்னாங்களா, இல்லை இது ஷேர் பண்ணாத எந்த ப்ராப்ளம் இல்லைங்கிறதுனால சொன்னாங்களா நமக்கு தெரியல. பட் நம்ம எதையுமே நம்ப முடியாது அப்படிங்கிறத இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ நம்ம எதையுமே திங்க் பண்ண முடியாது. நாளைக்கு ப்ரொமோ வரும்போது நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகிடும். நாளைக்கு என்ன மாதிரி ப்ரொமோ வருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.